காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை நாங்கள் இங்கு அறிவித்திருந்தோம். கிரஷர் உரிமையாளர்களும் லாரி உரிமையாளர்களும் ஒன்றாக செயல்படும் என்ற கோரிக்கையை தலைவர் சம்பங்கி அவர்களிடமும் மது அவர்களிடமும் உப தலைவர் வைத்திருந்தோம். அவர்களிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. எனவே ஒப்பந்தத்தை இப்பொழுது நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இல்லை. காலதாமதம் கால அவகாசம் வேண்டும் என்றார்கள். உடனடியாக லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டோம். இன்று ஒரு மகத்துவமான தீர்மானத்தை ஒரு டன்னுக்கு 80 ரூபாய் அனைத்து மெட்டீரியல்கள் மீதும் எப்படி என்று பேச்சுவார்த்தை நடத்தினோமோ அதுபோல அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதே போல இறக்கும் இடங்களில் எந்தவித காரணத்தை கொண்டும் நாங்கள் கொடுக்கும் ரேட்டை விட குறைவாக விழுவதில்லை என்ற கருத்தையும் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஒசூர் லாரி உரிமையாளர்கள் அவர்களிடம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். எனவே ஒசூர் லாரி உரிமையாளர்கள் சிறிய வண்டிகள் அங்கு இருக்கின்றன, அது பற்றி அவர்களுக்கு எப்படி ஏற்பாடு செய்ய வேண்டுமோ அப்படி அதன்படி முடிவு செய்திருக்கிறோம் என்று தலைவர் சம்பங்கி அவர்களும் மது அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே லாரி உரிமையாளர்கள் இன்றிலிருந்து அன்றைய காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெறுகிறோம், மகிழ்ச்சியுடன் வாபஸ் பெறுகிறோம். ஏனென்றால் ஜல்லி உரிமையாளர்கள் இல்லை என்றால் லாரி உரிமையாளர் இல்லை, லாரி உரிமையாளர்கள் இல்லை என்றால் ஜல்லி உரிமையாளர் இல்லை என்ற நிலைப்பாடு எங்களிடம் இருந்தது. அந்த ஒற்றுமையின் காரணமாக தலைவர் அவர்களுக்கு குறிப்பாக கடந்த 30 ஆண்டுகளாக நான் பார்க்காத ஒரு தலைவர் சம்பங்கண்ணாவை பார்த்திருக்கிறேன். ஒரு சரியான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும், லாரி உரிமையாளர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் பலமுறை அவர் அறிவுறுத்தியிருக்கிறார், ஒரு ஜல்லி சங்கத்தின் உரிமையாளராக இருந்தாலும். எனவே நாங்கள் இன்றிருந்து அந்த காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெறுகிறோம். அதே போல ஒசூர் லாரி உரிமையாளர்களிடம் குறிப்பாக சம்பங்கி அவர்களும் மது அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்வதாக